வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருளாக வந்திருப்பது சுங்கச்சாவடிகள். சுமையாகின்றனவா சுங்கச்சாவடிகள்? நமக்கு என்ன தேவை? சுங்கச்சாவடிகளை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதா, அல்லது அதன் கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்பதா? பங்கேற்போர் பொருளாதார விமர்சகர் திரு NS வெங்கட்ராமன், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தமிழ் மாநில நிர்வாக குழு உறுப்பினருமான மருத்துவர் திரு செந்தில், பொருளாதார விமர்சகர் திரு ஷியாம் சேகர். இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து காளிதாஸ் மற்றும் பூபதிராஜ், கோவை அரங்கிலிருந்து விமல் மற்றும் கண்மணி, நெல்லை அரங்கிலிருந்து ஜெயசீலன் மற்றும் பத்தமடை பக்கீர் முகமது. பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களிடமிருந்தே நான் தொடங்குறேன். ஜெயசீலன், உங்கள் வாதம் என்ன? அனைவருக்கும் வணக்கம் சார். இன்றைய தேதியில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கானால் ஒன்று மத்திய அரசு தன்னுடைய நிதியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு ரோடு அமைக்கிறது, இல்லது BOT சிஸ்டம் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளிகள் அவர்களே முதலீடு செய்து அவர்களே ரோடை மெயின்டைன் பண்ணணும், சுங்கச்சாவடி வசூல் பண்ண வேண்டும் என்பது. ஆனால் அவர் அமைப்பும் போதே அவர்களுக்கு சொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு நீங்க வசூல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இவர்களுக்கு இன்னென்ன இந்த ரோடு வெட்டும் போது, இந்த ரோடு அமைக்கும் போது ஒரு மரம் வெட்டினால் ஒன்றுக்கு 10 மரங்கள் நட வேண்டும் என்பதும் நடக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே ஆணையிட்டுள்ளது. அதே போல இன்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் என்பதும் அரசு நிச்சயமாக தீர்க்கமாக ஒரு வரைமுறை சொல்லியுள்ளது. ஆனால் இப்பதை உள்ள இந்த எந்த அரசு அதிகாரிகளும் சரி, இந்த சுங்கச்சாவடிகளை நடத்துகிற நபர்களும் சரி, இதை எதையுமே அவர்கள் கடைபிடிப்பது அல்ல. உதாரணத்துக்கு இப்பொழுது அவர்கள் வெட்டினார்களே, அந்த இதுல எத்தனை மரங்கள் வெட்டியதற்கு எத்தனை மரங்கள் புதியதாக நட்டு அதை பராமரிக்கிறார்கள்? அல்லது சரி, விதி மீறல்கள் தான் எங்க பார்த்தாலும் நீங்க சொல்றது புரியுது. பதில் கேட்கலாம், மீண்டும் நீங்க விவாதிக்கலாம். ஷியாம் சேகர், உங்க கருத்து என்ன? இது ஒரு புதுமையான ஒரு முதலீட்டு வழியாக தான் இது முதல்ல வந்தது. இது அந்த முதலாளிகள் பார்வையிலேருந்து முதல்ல பார்ப்போம். இந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தவங்க அந்த சுங்கச்சாவடிகளை நடத்தி அதை தக்க வச்சுட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏற்படுத்தினவர்கள் ஒரு சாரார், இன்று அதை யார் வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட இன்னொரு சாரார். இவங்க விற்றது ஏதோ பெரிய லாபத்துக்கு விற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இதில் என்ன நடந்ததுன்னா, முதல்ல சாலைகள் அமைப்ப நல்ல லாபம் பார்த்துட்டு அப்புறம் எவ்வளவுக்கு வித்தாலும் என்ன லாபம் பார்த்தாங்களா? அதுவும் இல்லை. லாபம் இந்த சுங்க வரியுடைய இந்த கலெக்ஷன்ல லாபம் யாரும் பெருசா பார்க்கல. எங்க பார்த்தாங்கன்னா இந்த BOTன்னு அவர் சொன்னார். BOTனா பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். ஆனா என்ன நடந்திருக்குன்னா பில்ட் செல் இதுதான் நடந்திருக்கு. நம்ம நாட்டில் நடந்தது இந்த ரெண்டு தான். இந்த ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பார்ட் யார்கிட்ட பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு இவ்வளவு வருமானம் வந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க, அல்லது டாடா மாதிரி பெரிய நிறுவனங்கள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்படுத்திய ஒரு சாரார் அந்த சொத்துக்களை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லாத ஒரு நிலைமை தான் கடந்த 10 ஆண்டுகளா நடந்து வருது. இதுக்கு என்ன பிரச்சனைனா, இதை பில்டு பண்ணும் போதே அவங்க லாபத்தை பார்த்துடுறாங்க. அதுலயே அவங்க பில்ட்ல தான் ப்ராஃபிட், ஆபரேட்ல ப்ராஃபிட் இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்போ ஒரு இடத்துல குறுக்கிட அனுமதி கொடுங்க. ஒரு கட்சி, ஒரு மக்களால் அறியப்பட்ட, பரவலாக அறியப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனோட அறிக்கையில ஒற்றை உதாரணம், அதிகாரப்பூர்வமற்ற முறையில் என்றாலும் கூட அதை எடுத்த கணிப்பின்படி செங்கல்பட்டை அடுத்துள்ள பரனூர் சுங்கச்சாவடி ஒரு நாள் ஒன்றுக்கு 63 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 286 கோடி ரூபாய், 10 ஆண்டுகள்ல 2860 கோடி ரூபாய் தோராயமாக குறைத்துதான் மதிப்பிட்டிருக்கிறாங்களாம். இவங்க போட்ட முதலீடு 90 கிலோமீட்டருக்கு 80 கோடி மட்டும்தான். 10 ஆண்டுகள்ல 36 மடங்கு அதிக வருவாயை அவங்க ஈட்டி இருக்கிறாங்க. என்ன பதில்? இந்த தகவல் 5 ஆண்டுக்கு முன்னாடியே இவங்க முயற்சிட்டு இருக்கலாம் இல்லையா? இதே நபர்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை நம்ம முன்னாடி வைக்கிறவங்க 5 வருஷம் முன்னாடியே அவங்க இதை எடுத்திருக்கலாம். அவங்க ஆட்சியில கூட இருந்தாங்க 5 வருஷம் முன்னாடி. இதுல என்ன ப்ராப்ளம்னா, நம்மளோட அவேர்னஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மி. ஒண்ணு, பொருளாதார அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நாட்டுல. நம்ம யாரோ எப்படியோ சம்பாதிக்கிறாருன்னு ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அது மேல நம்ம வாதங்களை வைக்கிறோம். அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள அந்த கனெக்ட் இல்லவே இல்லை. ஆக்சுவலா டிஸ்கனெக்ட். இன்னைக்கு மக்கள் இதை எதிர்க்கிறாங்களா, இன்னைக்கு கால்குலேஷன் போட்டு இன்னைக்கு நம்ம அதை சமுதாயத்தை முன்ன வைக்கிறோன்ற ஒரு அணுகுமுறை தான் இன்னைக்கு இருக்கு. பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கிறது நல்லது.
அதை எப்படி நிர்வகிக்கணும்ன்றதுல தான் வந்து நம்ம வந்து உள்ள போனோமே ஒழிய தீர வந்து யோசிக்கணுமே ஒழிய அது தேவையே இல்லை, சுங்கச்சாவடியே தேவையில்லை. இப்போ 100ல் 10 பேர் தான் வருமான வரி கட்டுறான், அதனால வருமான வரியே இல்லாம இருந்துட முடியுமா நாட்டுல? எல்லா சர்வீஸ்க்கும் ஒரு நேர்மை இருக்கணும். அதாவது சர்வீஸ்ல இன்டெகிரிட்டி இருக்கணும், மக்களுக்கு கொடுக்கிற சேவையில இன்டெகிரிட்டி இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இன்டெகிரிட்டியை வந்து யார் வந்து நிர்வகிக்கணும், மக்களை அவங்க பங்கு எப்படி பண்ணணும். 2 விஷயம். ஒரு விஷயம் இந்த சுங்கச்சாலைகளை பத்தி நான் சொல்றேன். இது வந்து 2 வீலர்ல போறவங்களுக்கு கிடையாது, பொது வாகனங்கள்ல போறவங்களுக்கு கிடையாது, தனி வாகனங்கள்ல போகிறவங்களுக்கு தான் இந்த வரிகளே வருது. 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வண்டி வாங்குறவங்க ஒரு சாலையை உபயோகிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. அதாவது இப்படி சொல்லலாமா, ஆயுள் முழுக்க அந்த சாலை வரின்னு ஒன்றை வாகனம் வாங்கும் போதே கட்டியவர்கள், ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் 2 ரூபாயை சாலை பராமரிப்பிற்கென்றே கட்டுபவர்கள், அவங்க தான் இதரையும் கட்ட வேண்டியிருக்கு. அப்படிதானே? உண்மை. எதுக்கு ஒரு அரசாங்கம்? இப்ப நம்ம நாட்டுல வந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய பணம் பாத்தீங்கன்னா இந்த பராமரிப்புக்கோ அல்லது புதிய சாலைகள் ஏற்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய பணம் தொகை வந்து மிக மிக அதிகம். ஏன்னா உங்களுடைய 10 வருஷம் முன்னாடி ஒரு சாலை ஏற்படுத்துகின்ற காஸ்ட் இன்னைக்கு வந்து பல மடங்கு கூடி இருக்கு. ஏன்னா மணல் முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸோட மதிப்பு, ஜல்லி, மணல், சிமெண்ட் எல்லா விலையும் கூடி போச்சு. நான் லேபரை எடுக்க கூட இல்லை. அதனால வந்து ஒரு சாலை ஏற்படுத்தக்கூடிய செலவு வந்து மிக மிக அதிகம். அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுடைய நியாயங்களை நீங்க சொல்ல நியாயம் இல்ல, அதாவது இல்ல நியாயம் இல்ல, அதாவது நேர்மையான முறையில வந்து இது நடக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாரும் இங்க முன்வைக்க போறது இல்லை. ஒரு இடத்துலயோ ஒரு சில இடங்கள்ல நேர்மை இல்லை அப்படிங்கறதுனால அந்த முறையே கைவிடுவதுங்கிறத நான் வந்து ஜெயசீலன் குறுக்கிட்டீங்க, சொல்லி முடிங்க சார். இப்ப இவங்க சொல்றாங்க, இவங்க இந்த ரோடு வசூல் பண்ற சுங்கச்சாவடியில வசூல் பண்றது வந்து நியாயமானது அப்படிங்கிறாங்க. நீங்க விட்டு விட்டு பேசாதீங்க, தொடர்ந்து ஒண்ணே நான் சொல்லுகிறேன். இந்த அரசே இல்ல இவங்களுக்கு பொறுத்தவரை மத்திய அரசு நேரடியாக இந்த பிரைவேட் கன்சர்ன்ட்ட சுங்கச்சாவடி வசூல் பண்றது ஒப்படைக்காம ஏன் நேரடியா வசூல் பண்ண கூடாது? அவங்களுக்கு தெரியும் இந்த ரோடுக்கு இவ்வளவுதான் வசூல் பண்ணணும், இவ்வளவுதான் மொத்த வருமானம், ஏன் இது ஏன் பிரைவேட் கன்சர்னுக்கு போகுது? இதுதான் எங்களுடைய கேள்வி. மணல் விற்க முடியும், உப்பு விற்க முடியும், தண்ணி விற்க முடியும், ஏன் சுங்கச்சாவடியை வந்து அரசால் நிர்வகிக்க முடியாதா? ஏன் பிரைவேட்டா கொடுக்கணும்? இது அரசும் முதலாளிகளும் சேர்ந்து அடிக்கிறதான கூட்டுக்கொள்ளை. பதில் கேட்டு வாங்கி தரேன், சொல்லுங்க. அதாவது கொள்கை அளவில் சுங்கச்சாவடி இருக்கணும்னு தப்புன்னு ஒருத்தனை சொல்ல முடியாது. உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் தாய்வான், கொரியா, சின்ன சின்ன நாட்டெலாம் போனாலும் ஒரு 90% இந்த மாதிரி சாலைகள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் நடக்குது. அதனால கொள்கை அளவில் தப்புன்னு சொல்ல முடியாது. அளவு கொள்ளை அளவுன்ற வார்த்தை சொன்னாரு, அரசாங்கமே செய்யலாம்னு. அவ்வளவு துன்பப்பட்டிருக்காங்க. அரசாங்கமே செஞ்சா நேர்மை வந்துடும், தனியார் இருக்கிறனாலதான் நேர்மை இல்லைங்கிறாரு. அரசாங்கம் வந்தா நேர்மை வந்துடும் அர்த்தமே கிடையாது. நேர்மை இல்லாம தனியார்ட்டையும் நேர்மை இல்லை, அரசாங்கத்திலும் நேர்மை இல்லை. அதான் இன்னைக்கு நாட்டோட பிரச்சனை. இதுல என்ன அடிப்படையா என்ன பார்க்கணும்னா, இந்த சட்டங்கள் அடிப்படையில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா சட்டம் இயற்றும் போது நம்ம நாட்டில் என்ன எல்லாத்துக்கும் ஒரு லூப் ஹோல் வச்சிடறோம். உதாரணமா அவனு சொல்றேன், 2 டோல்கேட்டுக்கு நடுவில் வந்து எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தகவல் அறியும் சட்டத்தை கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் கேட்ட உடனே 60 கிலோமீட்டர் இருக்கணும்னு சொன்னாங்க. என்னோட 2வது கேள்வி, எல்லா இடத்துலயும் 60 கிலோமீட்டர் இருக்கான்னு கேட்டேன். 60 கிலோமீட்டர் இல்லைன்னாங்க. 3வது கேள்வி, கோயம்புத்தூர் நல்ல உதாரணம். கோயம்புத்தூர் நல்ல உதாரணம். ஒரு எண்டுல இருந்து இன்னொரு 2க்கு போறதுக்கு சில 100 ரூபாய்களை கேளுங்க. 60 கிலோமீட்டர் இருக்கான்னு கேட்டா 60 அப்படின்னா ஏன் 60 கிலோமீட்டர் இல்லைன்னு கேட்ட உடனே சொன்னாங்க, அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், அங்க இருக்கிற முதலீடை பொறுத்த வரைக்கும், அங்க உள்ள பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டுனாங்க. அப்படின்னா அந்த 60 கிலோமீட்டர் வைக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. அதான் பிரச்சனை. விதிவிலக்குகள் அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க, விதிவிலக்குகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை நம்ம நாட்டில். அதுல என்னன்னா, ஒரு சட்டம் ஏற்றும் போது சட்டத்தை மாத்திரம் பார்க்கல, சட்டத்தை வந்து அமல்படுத்துறோட நேர்மையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுலதான் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலயும் பிரச்சனை வருது. அதனால அடிப்படை பிரச்சனைன்னு சொல்ல வேணாம். இதுல சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு, சில தவறுகள்லாம் இருக்கு. தனியார் போன நேர்மை வந்துருமா? தனியார்னா நேர்மை அப்படியா? அப்படி சொல்லல. அதாவது என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நண்பர் சொன்னார் வந்து, நீங்களே சொன்னீங்க முன்ன இவ்வளவு செலவு பண்ணாங்க, இதுக்கு மேல பணம் எடுத்துட்டாங்க. அந்த சட்டத்தை போய் பாத்தீங்கன்னா எப்படி போடுறாங்கன்னா, அரசாங்கத்தில் வந்து தனியாரோட நாங்க சேர்ந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல செய்யும் போது அது எத்தனை ஆண்டு இருக்கணுங்கிறது வந்து அங்க இருக்கிற செலவு, அவங்களோட லாபம் எல்லாம் கருதி செய்யறோம்னு சொல்றாங்க. அதுல என்ன அடிப்படையில் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கிறத பத்தி ஒன்றும் விவரமே இல்லை. அதுல வந்து சிலப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்.
அதனால சம்பந்த அதிகாரிக்கும் அந்த தொழிலாளர் அந்த தனியாருக்கும் ஒரு உறவு இருந்துன்னு வச்சுங்க. சரி 10 வருஷத்துக்கு 15 வருஷம் அதனாலதான் ஆறுது. நிறைய இடத்துல உங்க மாத்திரம் இல்ல, ஹலால் அகமதாபாத்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ரோட்ல வந்து இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச பணம் முதலீட விட கூட இருக்கு. அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு, இல்லன்னு இல்ல. அதுல வந்து இதெல்லாம் ஒரு இந்த இதுல வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டியது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுல இல்லாம இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி சந்தேகம் வருது. அடிப்படை இந்த சுங்கச்சாவடியை வந்து குறை சொல்ல வேண்டிய அர்த்தமே கிடையாது. சரி, இப்போ நேயர்களையும் சில நேரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. திருட்டு கொள்ளைன்ற வார்த்தை பிரயோகங்கள் வருது. ஒரு பொறுப்புமிக்க ஒரு கட்சியான நீங்களும் கொள்ளையில 2 வகை இருக்கு, நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். பகற்கொள்ளை ஒண்ணு, இரவு கொள்ளை ஒண்ணு. ராக்கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு கூட என்ன பொருள், கொஞ்சமாவது அச்சப்படுறாங்க, அதனாலதான் ராத்திரில வந்து அடிச்சுட்டு போறாங்க. பகற்கொள்ளை அடிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், எவ்வளவு கொடூரமானவர்கள் அவர்கள் சொல்வதற்காக அந்த வார்த்தையை சொல்லணும். நீங்களே சொல்லிருக்கீங்க, பகற்கொள்ளைன்ற அளவுக்கு அங்க நடக்குது. கண்டிப்பா அந்த வார்த்தையில நீங்க இன்னும் உறுதியா இருக்கிறீங்களா? நிச்சயமா. நீங்க சொன்ன அந்த பழனூர் கேட் தான் உதாரணம். 80 கோடியிலே ஒரு சாலை அமைத்து விட்டு 2868 கோடி வருமானம் வந்த பின்னர் கூட இது வந்து தோராயமான கணக்கு. 10 வருஷம் அந்த பராமரிப்பு செலவு இருக்கும்ல, அது நீங்க கணக்குல எடுத்தீங்க. பராமரிப்பு செலவு சாலை போடுகிற செலவை விட அதிகமா இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆண்டுக்கு 80 கோடி செலவாயிருந்தா வைத்தா கூட 10 வருஷத்துல 800 கோடி ஆயிருக்கும். 850 கோடி தான். அப்ப கூட 1200 கோடி வருமானம் வந்திருக்கு. நல்ல பதில் தானே. இதுக்கு மட்டும் உங்க பதில் இல்ல, அதாவது ஒட்டுமொத்த ஒரு கொள்கையோ அல்லது ஒரு அமைப்பையோ வந்து ஒரே ஒரு டோல்கேட்டை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. அப்ப அந்த கொள்கை சில இடங்கள்ல அந்த வார்த்தையை நானும் பிரயோகிக்க வேண்டாம் நினைக்கிறேன். கொள்கைக்கு துணை போகுதா? அதாவது எல்லா கொள்கைகளுமே புதியதா அமைக்கும் போது அதுல வந்து கொள்ளை இல்லாமல் இல்லை. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த கொள்கையா இருந்தாலும் நீங்க முதல்ல போடும்போது கொள்ளை இல்லாம இந்தியால எது நடந்திருக்கு சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு சின்ன உதாரணம், கடந்த 20 ஆண்டுகள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எதுக்காக பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னு சொன்னோம்? அரசால ஏற்படுத்த முடியல, அதனால தனியார். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன் வீட்டுல 1000 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குது. அது என்ன கொள்ளை இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சொத்து அப்படிங்கறத ஒரு 5 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த 10 வருஷம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம்க்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை இருக்கு. அதே போலதான் எல்லா மினரல் அசெட்ஸும். அப்ப அது தெரியாம கொடுத்திருக்காங்க, இனி சுதாரிச்சுக்குவாங்கன்னு சொல்ல வரீங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். கோவை விமல், உங்களுக்கான நேரம். அதாவது இங்க 4 வழிச்சாலைகளும் 6 வழிச்சாலைகளும் பார்த்தா மக்களுக்கானதா போடுறாங்களா அப்படின்னா கிடையாது. இங்க வந்து பெருமுதலாளிகள் வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக மட்டும்தான் இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க கோவை சுற்றுவட்டாரன்னு. அப்ப வந்து கோவை சுற்றுவட்டார பகுதியில் நீங்க பாலக்காடு ஹைவே எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஹைவேல இவ்வளவு டோல்கேட்டுகள் இருக்கு, இதுக்கு என்ன சொல்றாரு? அதே மாதிரி பொருளாதார நிபுணர் ஐயா சொன்னாரு வந்து பொது போக்குவரத்துக்கெல்லாம் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கிறது இல்லை, அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டோல்கேட் வழியாக போகல அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து நிறுத்தி ஒரு காடை காட்டிட்டு போறாரு. அதே மாதிரி இந்த சேலம் வாகனங்கள் வந்து வேலூர் டோல்கேட் வழியா போகல ஒரு தடவை 2 வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனை ஆகலையா? அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து என்னது? பெருமுதலாளிகள் வந்து இந்த கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக அவங்களுக்காக போட்டு வைக்கிறாங்க. அனைத்து 4 வழிச்சாலைகள் 6 வழிச்சாலைகளும் மக்கள் போக்குவரத்துக்குன்றாங்களே. எந்த ஒரு 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை சிப்காட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வழியா போகாம ஏதோ ஒரு சாலையாவது போகுதுங்களா? இது மாதிரி தொடர்ச்சியான இதை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல்ன்ற கொள்கைகளை கொண்டு வந்து இங்க மக்கள் மேல திணிக்கிறாங்க. நிறைவு செய்யுங்க. அவர் கேட்ட கேள்வி மறந்துடாதீங்க. 2 விஷயங்கள் பங்கெடுத்தப்ப என்ன செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். 2 விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்த விரும்புறோம். ஒன்று வந்து தனியார் அரசு பங்களிப்பில் நடக்கக்கூடிய திட்டங்கள் பற்றிய ஒரு விவாதம் வந்தது. நாம் தெளிவுபடுத்துகிறோம். இந்தியா போன்ற ஒரு நாடு, உதாரணமாக நாங்கள் என்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட ஒரு விஷயம், தென் கொரியாவும் இந்தியா தமிழ்நாடும் ஒரே பொருளாதார நிலைமை கொண்ட ஒரே மக்கள் தொகை கொண்ட நாடுகள். 1982 ஒரே ஜிடிபி இருந்தது. இன்றைக்கு அவங்க ஜிடிபி கட்டுமானம்னா எங்கேயோ போயிடுச்சு. தாய்லாந்து 1991 பிறகு உலகமயமான நாடு, அவருடைய கட்டமைப்பு எங்கேயோ போயிடுச்சு. கட்டமைப்பு மிக மிக மோசமாக இருக்கிறோம், இதை நன்றாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு தனியார் அரசு பங்களிப்பு பிபி பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்ல வருவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ இப்போ எங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அந்த தேர்தல் அறிக்கை ஒரு மிக முக்கியமான ஒரு புதுமையை செய்திருக்கிறோம். அது வரைவு தேர்தல் அறிக்கை. அதோட முக்கியமாக விடுதலைக்கு பின்னால் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒன்றை செய்திருக்கிறோம். முதல் முறையாக நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை நிர்வாகத்துக்காக கொடுத்த 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். அதில் 4 பாயிண்ட் முக்கியமானது, இந்த ரிலவெண்டான பாயிண்ட். அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் வந்து இட் ஷுட் இன்க்ளூசிவ் ரெஸ்பான்சிவ் டு கவர்மெண்ட் சொல்றோம். மக்கள்
மக்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அரசாக, வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக, டிரான்ஸ்பரண்டான அக்கௌண்டபிள் அரசாங்கமா இருக்கணும். இதுல பிரச்சனையே டிரான்ஸ்பரன்சி. வேண்டாம்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்கன்னா ஏத்துப்பீங்களா? இல்லை, அதான் சொல்ல நம்ம பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒத்துக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சாலையை போட 80 கோடி செலவாச்சு, இத்தனை ஆண்டுகளில் இதெல்லாம் பில்லு, வெளிப்படையான பில் இவ்வளவு நாள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் 40% வாங்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம மிகப்பெரிய அளவில் மறைக்கப்படுகிறது இல்லையா, அதை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம அந்த அளவில் நாம் என்ன சொல்ல, வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்துறது. இப்ப லாரி ஓனர் ஸ்ட்ரைக் பண்றாங்க 1ஆம் தேதி, இதுக்காக பண்றாங்க, நாங்க பில்லு பே பண்றோம், என்ன பணம் வாங்குச்சு, எவ்வளவு வந்துச்சு வெளிப்படையா ஒட்டுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தனியார் நிறுவனங்களை வைத்து ஒவ்வொரு அந்த டோல்கேட் பக்கத்தில் நின்று நாங்க சென்சஸ் எடுக்க அனுமதியுங்கள், நாங்க எடுத்து நாங்களே தரோம். அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையான ஒரு ப்ரோக்ரசிவான ஸ்டேட்டா இந்தியா மாற வேண்டிய நிலைமை வந்திருக்குது. நான் 2015 இருக்கும், இன்னும் கூட வெளிப்படைத்தன்மை முழுக்க முழுக்க மூடப்பட்ட ஒரு விஷயமா டோல்கேட் இருக்கிறது இன்னைக்கு ஆபத்தானது. மற்றபடி டோல்கேட் சாலையும் போக்குவரத்தை அதிகரித்திருக்கிறது, ஆனால் அதை கொள்ளை நடக்கிறது என்று மக்கள் கோபப்படும் அளவுக்கு இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வெளிப்படைத்தன்மை. சுங்கச்சாவடிகள் வேண்டாம் என்றதில் நாங்கள் சொல்லல. சுங்கச்சாவடிகள் எந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில், எந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் போடப்பட்டதோ அந்த அடிப்படையில் பண்ணணும். இன்னைக்கு சுங்கச்சாவடிகள் வந்து சொன்ன கதையா சொல்லலாம். 60 கிலோமீட்டர் சொன்னாரு, 30 கிலோமீட்டர் இருக்குது, 40 கிலோமீட்டர் இருக்குது. சில அடிப்படை விதிகள் எங்கெல்லாம் சுங்கச்சாவடி இருக்குதோ பக்கத்தில் இருக்க மக்கள் போறதுக்கு ஆல்டர்னேட் ரூட் கண்டிப்பா இருக்கணும். ஆனா எங்கேயுமே ஆல்டர்னேட் ரூட் இல்ல. 10 கிலோமீட்டர் போனா டவுனுக்கு அவங்க சுங்கச்சாவடி தான் போன்ற கம்பல்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. காளிதாஸ், மதுரை அரங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கான நேரம். வணக்கம் சார். இந்த பொருளாதார நிபுணர்கள் 2 பேருமே சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கார் வந்து 2 லட்ச ரூபா போட்டு வாங்குறவங்களால இந்த டோல்கேட்டோட கட்ட முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து சொந்த கார் வச்சுருக்கவங்க தான் அந்த சாலையை பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு இது கிடையாது. உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா இன்றைக்கி ஒரு 7-8 டோல்கேட்டு தாண்ட வேண்டியிருக்கு. அந்த டோல்கேட் தாண்டதுக்குள்ள 500 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாமே வந்து மறைமுகமாக வந்து அவங்களுக்கு ஒரு சுமையாக தான் வந்து நிற்கிது மக்களுக்கு. அதே நேரத்தில் இந்த விவசாய நிலங்கள் வழியாக தான் அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. விவசாய நிலங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கு நிலையில் இருக்கிற ஏகப்பட்ட நீர்நிலைகளை அழித்து தான் அந்த சாலை அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதுரை டு மேலூர் ரோட்டில் துமாச்சி ஊரணின்னு ஒரு ஊரணி இருக்குது. அந்த ஊரணியில் வந்து தண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்த ஒரு கம்மாயை, அந்த ஊரணியை அந்த ஊரணி மேலேயே தான் சாலை அமைச்சிருக்காங்க. ஊர் மக்கள் எதிர்ப்புக்கு மீறி இதில் தான் தண்ணி குடிக்கிறோன்னு சொன்னதுக்கு மீறி அந்த சாலை அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நீர்நிலைகளை எங்களால் சொல்ல முடியும். மதுரையில் கீழக்குளூர் கண்மாயும் அதுக்கு மேலே கம்மாயை 2ஆக பிரித்து தான் அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த 2 கம்மாய்க்கு இடையில் நீர் வரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நீர்நிலைகள். அது போக பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கப்பட்ட உறுதிமொழி எதையுமே அவங்க சரியாக செய்யலை. ஓய்வறைகள், கழிப்பறை உட்பட ஓய்வறைகள் எதையுமே முறையாக பராமரிக்கலை. இன்னும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறையா சொல்லலாம். இதுக்கு பதில் கேட்கலாம். திரு வெங்கட்ராமன், அடிப்படை இயற்கையை சீரழிச்சதை அது பண்ணியிருக்கணும், குழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு நாங்கள் கேட்க வரல. ஆனால் அதற்கு மாற்றாக எதையாவது செய்திருக்கிறார்களா? அதுவும் இல்லை. குறைந்தபட்சம் டோல்கேட்டு பக்கத்தில் இது எப்போ வந்தது, எவ்வளோ நாளைக்கு வசூலிக்கலாம், இது போட்ட பணத்தை எடுத்தாங்களா, இந்த தகவல் கூட இல்லையே, ஒழிச்சு தானே வைக்கப்படுது. இல்லை, சொல்றதுல ஓரளவு உண்மை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், சாலைகள் அவசியம், நல்ல சாலைகள் அவசியம். நாட்டு தொழில் முன்னேற்றத்துக்கு, விவசாய முன்னேற்றத்துக்கு சாலைகள் முக்கியம். சாலைகளை அரசாங்கம் மாத்திரம் செய்ய முடியாது, தனியார் செஞ்சாலும் செய்ய முடியும். அதுலேயும் அடிப்படை தவறு ஒன்றும் இல்லை. பட் சில குறைபாடுகள் இருக்கு. அதுக்காக உடனே அரசாங்கத்தை முழுக்க குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய குறைகள் எல்லாம் நீங்க சில குறைபாடுகள்னு சுருக்குறீங்களோன்றதான் சந்தேகம். இப்படி சொல்லலாம். மத்திய மந்திரியே தனியார் வசம் போன எல்லாமே இன்னைக்கு முறைகேட்டில் தான் நிற்குது. இன்னைக்கு விலைவாசி உயர்வுக்கு முக்கியமான காரணம் தனியார் மயம். வெங்கட்ராமன் பதில் சொல்றாரு, ஒரு நிமிடம் கேட்டுடலாம் காளிதாஸ். அதுக்கு மேல 50 கோடி ரூபா முதலீடுக்கு குறைவா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல டோல்கேட் வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, நீங்க சொன்னீங்க நிறைய பேர் அதிக அளவில் சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. அது எந்த அளவில் சம்பாதிக்கிறாங்க, அதிக சம்பாதிருந்தா அந்த டோல் மூடிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் என்ன வேணும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிகள் இது பிரச்சனை வரும்போது பொதுமக்கள் வந்து தங்கள் கருத்துக்களை ஆழமாக சொல்லணும், நண்பர்கள் செய்யற மாதிரி செய்ய வேணும். இப்போ உதாரணம் சொல்றேன், நான் இந்த ராய்ச்சூருக்கும் துர்குக்கும் 26 கிலோமீட்டர்ல இது ஹைவே இது இருக்கு, டோல் இருக்கு. அங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போன வாரம் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, மோசமாக மெயின்டைன் பண்ணாலும் அங்கே நீங்கள் வந்து டோல்கேட் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க? ஒரு தனிநபர் அங்கே கொண்டு போய் கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்டில். அதே மாதிரி இப்போ குர்காவன்ல இருக்கு, குர்காவன்ல போயிட்டு அவங்க டோல் இல்லைன்னு எடுத்துட்டாங்க. அவன் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து இதை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து அரசாங்கத்துக்கும் நேர்மை இல்லை, தனியார்கள்ட்டையும் நேர்மை இல்லை, என்னதான் செய்யுது. தமிழ்நாட்டிலையும் டிராபிக் ராமசாமி கூட கேஸ் போட்டிருக்கிறாரு,
5-6 முறை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளே கூட மதிக்காம தானே அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்க வேணா இப்படி சொல்றீங்களா, மகாராஷ்டிராவில் மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், அரசு பணிந்தது, இங்கேயும் அது மாதிரி புரட்சியை தூண்டணும்னு நினைக்கிறீங்களோ? அதில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு ஒரு காரியத்தை கொண்டு போய் அரசாங்கத்தில் போய் நல்ல முறையில் கொண்டு போய் சொன்னா நடக்க மாட்டேங்குது. கொடி பேச்சினாதான், சண்டை போட்டாதான், கத்தினாதான் ஊடகத்திலையும் பேர் வரும். இப்போ செய்தித்தாள் அது ஒரு முந்தியெல்லாம் அது மாதிரி நிலைமை இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது CN அண்ணாதுரை தான் முதல் மந்திரியாக இருந்தார். அப்போ என்னன்னா ஹிந்தி போடக்கூடாதுன்னு மாணவர்கள்லாம் எஜுகேட் பண்ணாங்க. நான் உடனே மாணவர் உனக்கு அண்ணாதுரை யாரும் தெரியாது, என்ன தெரியாது, நான் ஒரு லெட்டர் போட்டேன், இது ரொம்ப தவறு இல்லையா, நீங்கள் முதல் மந்திரியாக இருக்கீங்க, சும்மா இருக்கீங்களேன்னு. அந்த லெட்டர் போன உடனே மறுநாள் இருக்கும் அண்ணாமலைக்கு ஃபோன் வந்து, யார் இந்த வெங்கட்ராமன், அவர் யாரோ ஒரு பையன் சார்னு சொல்லிட்டு விட்டாங்க. மறுநாள் ஸ்டேட் அசம்பிளியில் அண்ணா அனௌன்ஸ் பண்ணாரு, ஹிந்தியை எதிர்த்து மாணவர்கள் போராடுவது தவறு, ஹிந்தி சினிமாவை நம்ம நடத்தணும், தவறுல அனுமதிக்கும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிருக்கு. அது என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு அரசாங்கத்துக்கு வரும்போது அரசாங்கம் உடனே ஆலோசி செய்யணும். அது செய்யறதில்ல, மக்களுக்கு கோவம் வருது. இப்போ முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதமர், இன்னாள் பிரதமர், இவங்கள்ட்ட நீங்க ஏதாவது தொடர்பு கொண்டு இந்த அனுபவம் நேர்ந்ததுண்டா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். அதாவது நான் நேர்மை முறையில் போய் நீ செஞ்சா மத்திய அரசுல ஒரு மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. மாநில அரசுல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. லெட்டர் போட்டா, சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டா ஒரு 6 மாசம் பதில் வராது, அப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு வரும், நம்மளே மறந்து போயிடுவோம் என்ன எழுதினோன்னு. அதான் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அரசாங்கம் மக்களோட குரலுக்கு ஒரு செவி கொடுத்தாங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்காது. அதனாலதான் கோபம் வருது, அதனாலதான் ஆத்திரம் வருது. இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி இருந்தாலும் அரசாங்கம் ஒவ்வொரு தனியார்ட்டையும் சொல்லணும், எவ்வளவு டோல்கேட் நீ மெயின்டைன் பண்ற, இவருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்க, எவ்வளவு கொண்டு இருக்கேன், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடு, பப்ளிக் டொமைன்ல போட்டு சொல்லலாம் இல்லையா? சொன்னாங்கன்னா எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரும். மேபி அவங்களுக்கு கேஸ் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசும்போது இங்க ஒத்துருமே இங்க இல்ல, அதாவது இந்த சுங்கச்சாலை நடத்துறவங்க ஒத்துருமே இல்ல, அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்றதுக்கு ஆளும் இல்ல. மேபி சில ஜெனுவின் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை தெரியாதனால அவங்களை கேலி பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் அரசாங்கம் கூப்பிட்டு சொல்லணும். அரசாங்கம் சொல்லலாம் போட்டோம், அவங்களே அவ்வளவு தன்மானம் இருந்தா நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் இது சொல்லலாம், அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. செந்தில் சார், அப்படி கூட ஒரு பார்வை இருக்குல்ல, அவங்க கஷ்டமே தெரியாதுல்ல நமக்கு. அப்படிதான் ரொம்ப அழகா சொன்னாரு. ஒன்னே ஒண்ணுதான் விடை, டிரான்ஸ்பரன்சி. எவ்வளவு வாங்குனீங்க, எவ்வளவு செலவாச்சு, என்னன்னு வெளிப்படைத்தன்மை இல்லாத அடிப்படை பிரச்சனை. ஒன்னே ஒண்ணு பதில் சொல்றேன். இவர் ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி மக்கள் போராடினா என்ன ஆகும், போராடினா என்ன ஆகுங்கிறது ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஓமலூர் டோல்கேட்டுக்கு எதிராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு போராடினார். முதல்ல அவர் மேல ஒரு பொய் வழக்கு போடப்பட்டது, போட்டு கைது பண்ண முயற்சி பண்ணாங்க, முடியல. அடுத்த முறை வழக்கு போட்டு கைதே பண்ணிட்டாங்க, தாக்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த சில முதலாளிகளுக்கும் காவல்துறை மற்றவர்களுக்கு உள்ள நெக்ஸஸ் ஒன்று இருக்கு. இது ஒரு கொள்ளை என்பதை நம்ம ஒப்புக்கொண்டுதான். காளிதாஸ், இந்த பதில திருப்தியா உங்களுக்கு? வேற கேள்விகள் இருக்கா? அதேதான், இந்த தொலைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைவுகளிலையும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இப்போ மதுரையில் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நான் மதுரையிலிருந்து திருமங்கலம் மதுரைக்கும் திருமங்கலக்கும் பெரிய அளவில் ஒரு இடைவெளிகள் ஒன்றும் பெரிய கிடையாது. இரண்டுமே இணைந்த நகரமாக தான் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு இடையில இருந்த கப்பலூர் டோல்கேட்னு ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டுக்கு எதிராக எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. லாரி டிரைவர் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தாங்க, முதலாளிகள் எல்லாருமே சேர்ந்து, லாரி முதலாளிகள் எல்லாருமே சேர்ந்து. அது போக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு நடவடிக்கை மூலியமாகவும் நடவடிக்கை எடுத்தாங்க. கோர்ட்டும் அது அந்த டோல்கேட்டை எடுக்கணும்னு தான் சொன்னாங்களே தவிர, எடுக்கணும்னு சொன்னால் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு பார்க்கல. அது இன்னமும் இப்போ வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு. திருமங்கலம் மக்களும் போராடுறாங்க, மதுரை மக்களும் போராடுறாங்க. நாங்கள் இது 2 பேருமே மியூச்சுவலாக போகிற இடம், இது எடுங்கன்னு சொல்லி எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் எடுக்கல. ஏன் இந்த போராட்டமும் கை கொடுக்கல, இந்த கோர்ட்டு நடவடிக்கையும் கை கொடுக்கல, வேற என்ன மாதிரி தான் பண்ணா தான் இந்த இதுக்கு தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. எனக்கு இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா ஷியாம் சேகர்? இல்லை சார், அதான் லோக்கல் இஷ்யூஸ் இது நிறைய இது மாதிரி இருக்கு. இவர் சொல்ற மாதிரி மதுரையில் இன்னொரு ரிங் ரோடு மாதிரி ஒன்று இருக்கு. அதில் வரும்போது என் கூட ஒருத்தர் மதுரை வாசி, அவர் சொல்றாரு இந்த இடத்துல நீங்க கொடுக்கவே கூடாது. நான் சொன்னேன் டோல் இருக்கே சார், பணம் கொடுக்கணுமே. இல்லை, இவங்களை இங்கே வசூல் பண்றதுக்கே இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது, நகராட்சி வசூல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ எனக்கு அந்த ஏரியா ஆளே கிடையாதுன்னா, இது மாதிரி பலருக்கும் அனுபவங்கள் உண்டு. இது ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள். ஐயா பரனூர் பத்தி சொன்னார். இது மாதிரி சரி, தமிழ்நாடு ஆனா அவங்க போராடினவங்க எந்த வழியா போராடணும்னு தெரியல. மக்கள் போராட்டமும் ஈடுபடல, நீதிமன்ற போராட்டமும் ஈடுபடல. தீர்வு போராட்டம் இல்ல, இதுக்கு தீர்வு இதை சீரமைக்கணும். பேசிக்கா யாரு எப்படி, அதுதான் பிரச்சனை. இப்போ இதை சொத்தை ஏற்படுத்தினது மத்திய அரசு. என்ன
லோக்கலா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றது லோக்கல் மாநில அரசு தான். ஸோ இதுக்கு வந்து அந்த NHA சார்ந்து தான் மெக்கானிசம் வரணும் நேஷனல் டோல்ஸுக்கு. அதே போல இப்போ முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன்ஸ் இவங்க போடுற டோல்ஸுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் பாலிசி வரணும். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது வராம இருக்க முடியாதுங்கிறதா இன்னைக்கு யதார்த்த நிலை. நீதிமன்ற நீதிபதி சொல்றது மத்திய அரசுக்கு கேட்காதா? இல்ல, நான் நீதிபதி என்ன சொன்னாருக்குள்ள போல தமிழ்நாடு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்றத பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பொது சொத்துக்கள் ஏற்படுத்துறதுக்கு வாகனங்கள் SPVs ஏற்படுத்துறாங்க, அதாவது நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் வந்து நகராட்சி சார்ந்தோ அல்லது கார்பரேஷன் சார்ந்தோ அல்லது வேற இது சார்ந்து இருக்க போறது. இந்த நிறுவனங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து வாங்கி டெபாசிட்ஸாவோ அல்லது பாண்ட்ஸாவோ இஷ்யூ பண்ணி இது ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணி அதை வச்சு சொத்துக்கள் ஏற்படுத்த போறாங்க. அப்ப அந்த மாதிரி அரசே வந்து முன் வந்து செய்ய போற ஒரு முயற்சிக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி அந்த பணத்தை திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. அதனால வந்து அரசு வந்து இட்ஸ் ஒன்லி கோயிங் டு ஆக்ட் லைக் ஆம்பட்ஸ்மன். அதாவது தனியார் ரோல் வந்து ரொம்ப கம்மி. சாலையை வந்து ஏற்படுத்துறது தான் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த வேலையும் அரசு செய்யணும்னு சொல்றது எந்த விதத்திலயும் வந்து அதுக்கு முகாந்திரமே கிடையாது. ஆக புது மாடல் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்ற மாடல் வந்து 2004க்கு முன்னாடி ட்ரை பண்ண மாடல், அது சக்சீட் ஆகல. அதாவது ஒரு விஷயத்தை கண்காணிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு கவனிப்பு இருந்தாலே போதுமே. ஒரு 10 ஆண்டுகள் ஆகுது, அவங்க போட்ட முதலீட்டை எடுத்துட்டாங்களா இல்லையான்றத அங்க ஒரு 2 நாள் யாராவது உட்கார்ந்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு முதலீட்டு 40% தான் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே 40% குறைச்சபாடே இல்லையா? வந்து ஒரு சில இடங்களை எடுத்து நீங்க பேசுறீங்க. நான் வந்து ஒரு முதலீட்டாளரா நிறுவனங்கள்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அதிக கட்டணம், இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு சில சுங்கச்சாவடிகள் மட்டும் தானா? ஆமாம். அதாவது ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடி சாலைகளை ஏற்படுத்தி அதிலிருந்து சுங்க வசூல் செய்து அதிலிருந்து லாபம் ஈட்டுவது என்பது இந்தியாவிலே தோல்வி கண்ட ஒரு தொழில். இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தொழில யாரும் சக்சீட் ஆகல. உண்மையாதான் சாலையை ஏற்படுத்துறதுல மட்டும்தான் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த லாபமும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். ஏன்னாக்கா இதை ஆரம்பிச்ச காலகட்டத்தில் எல்லா விலைவாசிகளும் ஒரு விதமா இருந்தது. அடுத்த 4-5 ஆண்டுகள்ல நம்ம சிஸ்டம் வந்து மணல், சிமெண்ட், ஜல்லி இதுல எல்லாம் வந்து சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அவங்களால ஏற்படுத்தவே முடியல. எத்தனையோ கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. இதுல வந்து பெருசா சம்பாதிச்சதா ஒரு நிறுவனமும் இல்ல. ஏத்துக்கிறீங்களா சார்? சார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन கேட்டிருக்காரு சார் மதுரைக்காரர். அதோட இன்ட்ரெஸ்டிங் அவர் சொல்லிருக்காரு. இல்ல இங்க பராமரிப்பு கட்டணமே இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏறி போச்சு. நீங்க ஒருவேளை கான்ட்ராக்ட் எடுத்தா அந்த கஷ்டம் புரியுமா உங்களுக்கு? சிங்கிள் ஆன்சர், சிங்கிள் வேர்ட் ஆன்சர், டிரான்ஸ்பரன்ட். நீங்க பராமரிப்பு செலவு இவ்வளவு சொல்லுங்க, வருமானம் எவ்வளவு சொல்லுங்க, ஸ்மார்ட் கார்டு கொடுங்க. ஸ்மார்ட் கார்டு கொடுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஏன் வெளிப்படையா இல்ல? நீங்க செலவழிக்கிறீங்க போடுங்க. இப்ப நீங்க வெளிநாட்டு இப்ப துபாயில எல்லாம் போனீங்கன்னாக்கா சாலிக்னு ஒரு இது இருக்கு. ஒரு கார்டு நீங்க வாங்கி அதை உங்க வங்கியோட அட்டாச் பண்ணி உங்க கார்ல முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடலாம். அது வந்து டிஜிட்டலா டெபிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்க எங்க போனாலும் நீங்க கிராஸ் பண்ணா அங்க நிறுத்தி ஒருத்தவங்க கிட்ட பேசி எதுவுமே கிடையாது. கிரீன் சேனல் மாதிரி இருக்கும். அங்க மூடிடுவாங்க. வண்டியை நிறுத்தின உடனே அந்த சென்சர் வந்து உடனே அதை எடுக்கும், உடனே அது திறந்துரும். அவ்வளவுதான். இல்ல யாரோடையும் பேச முடியாது, கட்சி கொடி போட முடியாது, அல்லது நான் வந்து போலீஸ்னு சொல்ல முடியாது, அல்லது பிரஸ்ன்னு சொல்ல முடியாது. எந்த அதிகார துஷ்பிரயோகமும் பண்ணாம அது திறக்கவே திறக்காது. நீங்க வந்து அந்த இது இல்லைன்னா இது போல சிஸ்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்தியாவில் இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் கண்டிப்பா வரப்போகுது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளை வந்து இங்க பிரச்சனை அவங்க வாங்குறது நியாயமா நியாயம் இல்லையா? எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு, போட்டதை எடுத்துட்டாங்களா இல்லையா? சார் அதெல்லாம் நீங்க ஈஸியா கொடுக்கலாம் சார். டேட்டா ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியா கொடுக்கலாம் டேட்டா. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. இந்த விவாதத்திற்கு அவசியமே இல்லை. அது கொடுக்கலன்றத பிரச்சனை. தமிழகத்தின் பரந்துபட்ட பகுதிகளில் இருந்து நேயர்கள் எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்றாங்க. கோவை கண்மணி உங்களுக்கான. வணக்கம். என்னோட கேள்வி வந்து ஷியாம் அவர்களுக்கு கேட்குறேன். அவர் சொன்னார் இப்போ வந்துட்டு இந்த துறையில் வந்துட்டு யாருக்குமே லாபமே இல்லை, முதல் தடவை போட்ட லாபம் மட்டும்தான் அப்படின்னாரு. அப்படி லாபமே இல்லாததான் ஏன் நடத்தணும்? அதுவும் இல்லாமல் அதே மாதிரி வந்துட்டு ஒரு நெடுஞ்சாலைத்துறை கூட மக்களுக்காக தர முடியாத அரசாங்கம் எதற்காக நமக்கு தேவை? மாநில அரசும் தேவையில்லை, மத்திய அரசும் தேவையில்லை. தனியார் மயத்துக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த கான்ட்ராக்ட் வாங்கக்கூடிய பெருமுதலாளி என்ன பண்றான்னா அவன் கொடுத்த அந்த அமௌண்ட்டை யார்கிட்ட வசூல் பண்றானா சுங்கவரி மூலமா மக்கள் கிட்ட தான் வசூல் பண்றான். நீங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கானதா இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல்வாதிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்குமானதா இருக்கக்கூடாது. அதனால சுங்கசாவடி தேவையில்லாத ஒண்ணு. அதனால பாதிக்கப்படுறது மக்கள் மட்டுமே தான். நீங்க சொல்லக்கூடிய லாபமே இல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப எல்லா சுங்கச்சாவடியும் இழுத்து மூடிடுங்க. திரு வெங்கட்ராமன் சார், கோவை கண்மணி கேட்கறது ரொம்ப எளிமையான கேள்வி. இதை விட வேற அரசாங்கத்துக்கு என்னங்க வேலை இருக்கு? வரியெல்லாம் வாங்கிக்கிறாங்க, இதை கூட மெயின்டைன் பண்ண முடியாதா? தனியார்ட்ட விட்டா எங்க போய் நிற்கும் எங்களுக்கு காலம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே தான் திருப்பி ஏன் அதில் கொண்டு போய் விட்டுறீங்க? பதில் ரொம்ப நியாயமான கேள்வி தான். இந்த கேள்வி எனக்கே அப்போ அடிக்கடி தோணும். அதாவது 2 சொல்லிடுறேன் குயிக்காக.
தனியார் துறைக்கு லாபம் இல்லாமல் சுங்கச்சாவடி நடத்திருக்காங்க, என்னால் ஒத்துக்க முடியல. லாபம் இல்லாத விட்டு ஓடி போடுவாங்க, தனியார்லாம் இருக்க முடியாது. அரசாங்கம் தான் லாபம் இல்லாமல் செயல்படும், தனியார் லாபம் இல்லாமல் செயல்பட முடியாது. அவங்க எதிர்பார்க்க அளவு லாபம் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, எந்த செயல் அரசாங்கம் செஞ்சாலும் அரசாங்க மனசுல, முதல் மந்திரி மனசுலையோ பிரதம மந்திரி மனசுலையோ சாதாரண மக்கள் மேல எந்த மாதிரியான சுமை வரும்னு உங்களை நினைச்சு பார்க்கணும். இந்த சுங்கச்சாவடினால சாதாரண மக்கள் மீது சுமை ஏற்பட்டிருக்குன்னா ஏற்பட்டிருக்கு, சந்தேகமே இல்லை. அந்த சாலையை பயன்படுத்தாத கிராமத்து மக்களுக்கும் பாதிப்பு உண்டு, பாதிப்பு கட்டாயம் உண்டு. இப்போ ஏன் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு கரியா கொண்டு வர்றாரு வெளியூர்ல இருந்து, மெட்ராஸ் திருச்சியில இருந்து சென்னை கொண்டு வர்றாரு, அவர் டோல் கொடுத்து தான் வரணும். டோல் கொடுத்து வரும்போது அந்த பணத்தை எங்க கன்சியூமர் மேல தானே போட போறாங்க. அது ஓம்னி பஸ்ல ஏறி போறீங்க, இதுக்கு நிகராக அவங்களுக்கு ஒரு வருமான அதிகரிப்பு இருக்கிறது இல்லையா? அந்த எரிபொருள் செலவு குறையிறது இல்லையா? டெலிவரி எப்படி குறையும்? அதான் இல்லை, ஒரு திருச்சியிலேருந்து நீங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு கரியா கொண்டு வரீங்க, கரியா கொண்டு போது லாரிக்கு ஒரு 5000 ரூபா ஆகுதுன்னா, டோல்கேட்னால நீங்கள் கொஞ்சம் கூடி வந்ததுன்னா அந்த வியாபாரி வந்து என்ன பண்ணுவாரு? கரியா வாங்குறவங்க தலையில தானே போடுவாங்க. சாதாரண மக்கள் பெட்ரோலோ டீசலோ போட வேண்டிய அளவு குறையும்ல நல்ல சாலை இருக்கிறப்போ. நல்ல சாலை அளவு இல்லை, எந்த அளவு குறையும்? நல்ல சாலை அது இல்லை. அது நீங்க வந்து சொல்றீங்க எஃபிஷியன்சி சாலைனால கூடும்னுட்டு, அந்த அளவு இந்த டோல்கேட் ஹெல்ப் பண்ணணும்னு தோணல எனக்கு. அந்த சாலை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அந்த சாலை போட்டதனுடைய பயன் என்னவோ அது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல, சாலை போட்ட பயன் உண்டு. அது என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து தவிர்க்க முடியாதது. அதாவது பப்ளிக் கோஆபரேஷன்ல தான் பண்ண முடியும், அரசாங்கத்தால முழுக்க அரசாங்கத்தில் பணம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அரசாங்கம் எந்த அளவு குறைஞ்ச அளவு வந்து அந்த டோல்கேட் வச்சிருக்கணும், எத்தனை வருஷம் வச்சிருக்கணுமோ அதை செய்யணும். இப்ப என்ன தவறு? 1000 கோடி செலவு பண்ணி 5000 கோடி அடிக்கிறான்னா அரசாங்கம் பார்த்துருந்தேன்னா பொறுப்பு இல்லாத அரசாங்கம். அப்போ வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியல. அப்ப என்ன செய்யணும்? 5 வருஷம் போட்டாச்சுப்பா, 5 வருஷம் நீ வெளியில போ. அரசாங்கம் வந்து இந்த பெண்மணி கேட்கும் போது முதல் மந்திரியோ பிரதம மந்திரியோ வந்து சொல்லணும், அம்மா நீ சொல்றது உண்மை, 5 வருஷத்துல ஆயிடுச்சு, 5 வருஷம் நான் வெளியில போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அந்த கேள்வி கேட்காது. அந்த பதில் வராதனாலதான் அங்க பிரச்சனை வருது. அதுல வந்து என்னன்னா, அரசாங்கம் வந்து கடுமையா இருக்கணும், சாதாரண மக்கள் மேல எந்த சுமை வரணும்னு பார்க்கணும், தனியார்கள் லாபம் சம்பாதிக்கணுங்கிறது அரசாங்கம் செயல்படக்கூடாது. தனியார்கள் வந்து எல்லாரும் ஒரே இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. தனியார் துறை இல்லைன்னா இந்தியா இன்னைக்கு இந்த அளவு கூட முன்னேற முடியாது. தனியார் ரொம்ப அவசியம், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அதே சமயம் தனியார் துறையை பத்தி குற்றம் சொல்றதை நிறுத்திட்டு அரசாங்கம் வந்து தனியார் துறைக்கு சரியா அரசாங்கம் அவங்களை கண்காணிக்கல, மக்கள் கண்காணிக்கலங்கிறதான் பிரச்சனை. எத்தனை மக்கள் இப்ப கேட்டிருக்காங்க, எத்தனை மக்கள் போய் என்ன லாபம் கண்டுபிடிச்சா யாரான ஒரு டோல்கேட் முதலாளிகிட்ட போய் யாரும் எழுதி கேட்டிருக்காங்களா? ஒருத்தர் கேட்கறது. என்ன பிரச்சனைனா கட்சிகள் கேக்குறாங்க, டோல்கேட்ல கேக்குறாங்க. ஆனா செய்தி வந்து அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க வருது. ஒரு வகையில சரிதானா? அரசியல்வாதி கேட்கறதுக்கும் மக்கள் கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அரசியல்வாதிகளே எல்லாம் திருடர்கள் சொல்லிட்டு இருக்க நிலைமையில அரசியல் நம்பிக்கை இல்லை. என்ன பிரச்சனை வருதுன்னா, நீ தனியார் மக்கள் சொல்றாங்க, சாதாரண ஒரு கருத்து சொன்னா ஊடகத்தில் வெளியே வர மாட்டேங்குது, பத்திரிகையில் வெளியே வர மாட்டேங்குது, செய்தித்தாளில் வெளியே வர மாட்டேங்குது. அவங்க அரசியல் தலைவர் செஞ்சாலும் செய்யறாங்க. அதுல வந்து மக்களோட கருத்து வெளியில வராம இருக்கிறது முக்கியமான காரணம் பத்திரிகை ஓனர்ஸ், டெலிவிஷன் ஓனர்ஸ், இவங்க தான் முக்கியமான காரணம். அவங்க வந்து இவங்களோட வாய்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுத்து வெளியில கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் பயம் வரும். அந்த பயம் வரமாட்டேன். இப்ப இந்த 6 பேர் சொல்லிட்டாங்க, மக்கள் மேடையில் கோடிக்கணக்கான செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையான காரியம் நீங்க செய்யறது. மக்களோட வார்த்தை வெளியில கொடுத்து வாய்ப்பு கொடுக்குறீங்க. இது எல்லாரும் செய்யணும். செஞ்சுட்டாங்கன்னா அரசாங்கம் காதுல போ. இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க என்ன, ஆப்போசிஷன் பார்ட்டி ஒண்ணுதான் செஞ்சுட்டு இருக்காங்க, மக்கள் செய்யலன்னு மக்கள் குரலுக்கு தெரிய வெளியில தர வழியே எல்லாம் போயிடுச்சு. 3/4/2015 மக்கள் மேடையினுடைய 55வது நிகழ்ச்சி ஒரு வெள்ளிக்கிழமை தான், நல்ல நாள் கூட எடுத்துக்கலாம். அன்னைக்கு இதே தலைப்பில் தான் விவாதிச்சோம். நீங்களே அன்னைக்கு வந்திருந்தீங்க. அன்னைக்கு மத்திய அரசுக்கு கேட்டிருந்தா இன்னைக்குள்ள ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கணுமே. ஆக ஊடகங்கள்ல வந்தாலும் அரசுகள் கேட்கின்றனவான்றது கேள்வி. அதுல வந்து தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு நடி. மதுரை மன்னிக்கணும், நெல்லை பத்தமடை பக்கீர் முகமது, உங்களுக்கான நேரம். சார், நான் வந்திருக்க பாமகவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில் சார்ட்டு ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறேன். நீங்களே கேட்டிருக்கீங்க சுங்கம் மூலம் கொள்ளையடிக்கிறார்களா அப்படின்னு. கண்டிப்பாக கொள்ளை நடந்துகிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாட்டு கருத்து இல்லை. அதனுடைய ஆதங்கமாக தான் மக்கள் மேடையில் மக்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், சென்னை முழுக்க இலவசமாக பயணம் செய்வதற்காக இலவச பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் சொல்லி ஒரு வரைவு அறிக்கை, தேர்தல் வரைவு அறிக்கை தயார் செய்த பாமக இந்த சுங்கச்சாவடி விஷயமாக அவர்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன? ஒரு கேள்வி. இரண்டாம் மட்டும் செந்தில் சாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதார நிபுணர் சார்ட்ட கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, சமீபத்தில் கூடிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் 65க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டதாக சொல்றாங்க. அதுல தமிழ்நாட்டில் ஏதாவது சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவான ஆதாரம் அவர்கள்ட்ட எது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 2 கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கிறேன்.
இன்னைக்கு வந்து சுங்கச்சாவடி என்பது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களும் அரசு அமைச்சர்களும் அரசும் சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. தமிழகத்தில் வருஷம் 28 கோடி ரூபாய் வருமானம் மதுவின் மூலம் வருவதாக வந்து அறிக்கைகள் சொல்லுது, எல்லா அரசியல் கட்சிகள் சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 4974 கிலோமீட்டர் சுத்தி 41 டோல்கேட் இருக்கு. இதுல 29 டோல்கேட்டை தனியார் நிறுவனங்களும் 12 டோல்கேட்டை வந்து தேசிய நெடுஞ்சாலையும் வந்து நிர்வகிக்குது. இந்த 41 டோல்கேட்டின் மூலம் ஒரு மாசம் ஒரு வருடத்திற்கு எத்தனை கோடிகள் வருது, அதை கொண்டு அவர்கள் எத்தனை சாலைகளை பராமரித்தார்கள், எத்தனை பாலங்களை போட்டார்கள் என்பதை அரசு வந்து நிரூபிக்க தயாரா? எத்தனை கோடிகள் வருது, அந்த கோடியில எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கு, அதுல மீதம் எவ்வளவு தொகை இருக்கு, அந்த தொகையை கொண்டு சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளை புதுப்பிப்பதற்காக அரசிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கறத வந்து அரசு தெளிவுபடுத்தணும். அதே நேரத்தில் இன்னைக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமாக வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் அடுத்து இனி வரும் காலங்களில் டோல்கேட் விஷயமாக வந்து ஒரு பொது அறிவிப்பை வெளியிட வேண்டும். இனி ஒரு டோல்கேட் வந்து ஆரம்பிக்காம சொன்னா அது இத்தனை வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது அறிவிப்பையும் அரசு வெளியிட தயாரா? இதற்கு பொருளாதார நிபுணர்களுடைய பதில் என்ன என்பதை இந்த மக்கள் மேடையில் மக்கள் பிரதிநிதியாக நான் வந்து கேட்கிறேன். அதற்கு அங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர், நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார நிபுணர் அவர் அரசியல்வாதி இல்ல, அவரால் பதில் சொல்ல முடியும். ஆதங்கம் தான் அவருக்கு இருந்தது. சரி, அப்படி அரசு வெளியிடவில்லை என்றால் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா அது தூண்டு விட்டதாக இருக்குமோன்னு கூட எனக்கு அச்சமாக இருக்குது. ஒரு நியாயமான நேர்மையான வழிகள் என்னங்கிறத நம்ம விருந்தினர்கள்ட்டே கேட்கலாம். இரண்டாவது பகுதி புள்ளிவிவரமா சொன்னாரு. முதல் பகுதியில் கேள்வி உங்களுக்கு, அது உங்க தேர்தல் இருக்கின்றதுக்காக இல்ல, மொத்தமாக ஏதாவது ஒரு நூதனமான ஒரு விடிவு கிடைக்குமான்றதுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அந்த சென்னை போக்குவரத்துக்கு இலவசமாக கொடுக்குறோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். அதுக்கு மட்டுமே சொன்னா ரொம்ப பதில் சொல்ல ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். சென்னையில் 1982 எத்தனை பேருந்து இருந்தோ அதே பேருந்து தான் இருக்குது. ஆனால் வாகனங்கள் எண்ணிக்கையில் 1.5 லட்சத்துக்கு 40 லட்சம் சுங்கச்சாவடி விஷயத்துல இல்ல அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து அதுக்காக ஒரு சஜஷன் பண்ணோம். சுங்கச்சாவடியை பொறுத்தவரைங்க நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி சேர்த்த பதில் சொல்லுங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க அதை சொல்லுங்க. ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை முழுக்க நிராகரிக்க முடியாது. 108 ஆம்புலன்ஸ் வெற்றிகரமாக நடந்ததுக்கு காரணம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். தனியாருடைய பங்களிப்போடு செய்ய வேண்டும். நான் முன்னமே குறிப்பிட்டது போல வெளிப்படையான நிர்வாகம், அக்கௌண்டபிள் நிர்வாகம், மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா சரியா இருக்கும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டாக, அக்கௌண்டபிள் கவர்மெண்டாக, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டாக, வெளிப்படைத்தன்மையுள்ள பொறுப்புணர்ச்சியுள்ள அரசாங்கமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம். ஆனால் வெளிப்படையாக தனியார் முடியும் சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, பொருளாதார நிபுணர்கிட்ட தான், ஷியாம் சங்கர் அவர்கள்ட்ட தான். அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு முதலீட்டாளருடைய பார்வையிலிருந்து பாக்குறேன்னு. நீங்க என்னைக்கு தான் ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து பாப்பீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி பொதுமக்கள் வந்து சொந்தமா ஒரு கார் வாங்கிட்டு அந்த ரோட்ல பயணம் செய்யல. ஒரு விவசாயி அவன் கடன் வாங்கி அவன் விவசாயம் பண்ண பொருளை எடுத்துட்டு ஒரு டெம்போல வாடகைக்கு எடுத்துட்டு போறான். போற வழியில அவன் வாடகை பணமும் கட்டி டோல்கேட்டுக்கான பணத்தையும் கட்டி அவன் அந்த மார்க்கெட்டுக்கு போறதுக்குள்ளேயே அவனுடைய மொத்த இதுவும் வந்துருது. அவனுக்கு எந்த ஒரு லாபமும் வர்றதில்ல. அப்புறம் அவன் சாலை வரியும் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எந்த வகையில லாபம் வந்துட போகுது? விவசாயிகள் வந்து முன் வச்சு பேசுறீங்க. விவசாயிகள் வந்து அரசியலும் பொருளாதாரமும் இணைஞ்சதுன்னு சொல்றீங்க, இணையலன்னு சொல்றீங்க. முதலாவது வந்து விவசாயியோட பொருளாதாரத்துக்குள்ள தனி சப்ஜெக்ட் அது. அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதாவது பாதிப்புங்கிறது ஒரு சாராருக்கு மட்டும் இல்லைங்க. இப்ப இது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ரோடே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி. அதாவது ஒரு சொத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு முதலீடு தேவை முதலாவது. ரெண்டாவது, இந்த முதலீடை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எடுக்கணும். மூணாவது, அதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதாவது இது எல்லாருக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். ஏன்னா இதுதான் நம்ம கோரிக்கையா இருக்கணுமே ஒழிய எனக்கு வந்து நீ சார்ஜே போடாத, அதனால நான் வந்து இதுக்கு பணமே கொடுக்க மாட்டேன், இலவசமா நான் போய் என் வேலையை பண்ணுவேன்னா முதலாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன். விவசாயிகள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து, ஒரு விவசாயி இந்த டோல் கொடுக்கறதுனால நஷ்டப்படுறானா அல்லது அந்த மார்க்கெட்ல போய் அவனுக்கு ஹோல்சேலா கிடைக்கிற விலைக்கும் அந்த மார்க்கெட்ல அதே 100 மீட்டர் தள்ளி ஒரு தனி நபர் நீங்களும் நானும் காய்கறி வாங்க போற விலைக்கும் உள்ள வித்தியாசம், அது பெரிய கொள்ளையா இல்ல இந்த 50 ரூபா 100 ரூபாய் கொள்ளையாங்கிற ஒரு அறிவு கூட இல்லாத நம்ம விவசாயிகள் இருக்காங்க. ரெண்டு கொள்ளைதானே. வருத்தத்தை அதான் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு தனி நபருடைய உரிமைகள் வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து தனி சப்ஜெக்ட். ஆனா இங்க நாட்டுக்காக சொத்துக்கள் ஏற்படுத்தினா அந்த சொத்துக்களுக்கு முதலீடு செய்ய யாராவது முன் வரணும், நிறைய பேர் முன் வரணும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கடந்த அதாவது யூபிஐயோட லாஸ்ட் 3 வருஷமும் சரி, இவங்க வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த 5 ஆண்டுகள்ல
புதிதாக சாலைகள் ஏற்படுத்த முன் வருவோர் எண்ணிக்கை மிக மிக குறைவு. இதுக்கு என்ன சொல்றீங்க? யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இது அப்படியே ஒரு பெரிய லாபகரமான ஒரு தொழிலா இருந்ததுன்னா எல்லாரும் முன் வந்திருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ஏற்கனவே அதுக்கு பதில் அப்பவே சொல்லிட்டாங்க. அப்படி ரெண்டாவது லாபம் வரல நட்டம்னா அது வெளிப்படையா சொல்ல வேண்டியது. ரெண்டாவது பாயிண்ட் ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏற்கனவே இல்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. வங்கிகள் தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட சாலைகள், பல சாலைகள், இப்ப கோயம்புத்தூர் கோவை மாவட்டத்தில் அவங்க அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினாங்க. சேலம், குமாரபாளையம், ஈரோடு ஒரு சாலை இருக்கு. இந்த சாலையை ஏற்படுத்தினவங்க 6 மாசம் கூட அதை ஓட்டல. நல்லா புரிஞ்சுங்க. அதை வந்து டாடா ரியாலிட்டிக்கு வித்துட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களால ஓட்டக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலை அந்த நிறுவனமே இல்லை. ஆக ஏதோ இது பெரிய லாபகரமான தொழில், இதுல எல்லாரும் அப்படியே கொள்ளையடிச்சாங்க, அதெல்லாம் இல்ல. பொருளாதாரம், அந்த துறை சார்ந்த பொருளாதாரம், தொழில் சார்ந்த பொருளாதாரத்துல யாருக்குமே தெளிவு இல்லை. இதுதான் பிரச்சனை. இந்த தெளிவு இந்த அடுத்த 5-10 ஆண்டுகள்ல வரணும். தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அந்த நிறுவனத்திற்கு தெளிவுபடுத்தவில்லை என்பதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டே பாரம் சுமக்கிறதே கடைசி வரைக்கும் செய்யணுமா? இதுக்கு மாற்றுன்னு என்னதான் நீங்க முன்வைக்கிறீங்க? இல்ல, மாற்றுங்கிறது மத்திய அரசு சார்ந்த டிரான்ஸ்பரன்சி வரணும். அங்கே இந்த டாப் டவுன் தான் வர முடியாது. மக்களால் ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க. மக்கள் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து தான் இருக்க வேண்டும், வேற வழியே கிடையாது. மக்கள் பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 இருக்குதுங்க. இந்தியாவில் ஒரு பிரச்சனை வந்து வாக்களிப்பு. நல்ல ஒரு சஜஷன் சொன்னாரு. ஏன் வந்து இந்தியன் டெமோக்ரஸி டைனமிக்கா இல்லை அப்படின்னா, இந்தியன் டெமோக்ரஸியில் ஓட்டு போடுற அந்த நிமிஷத்தோட ஜனநாயகத்தில் அவருடைய பங்களிப்பு முடிந்து விடுது. அப்படி இல்லாமல் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தோட மெக்கானிசம் மாறணும். நிர்வாகத்தை முக்கியத்துவம் கொடுத்து நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். இந்த ஒன்று தெளிவாக தெரியுது, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளி தினம் ரொம்ப கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தோட பிரச்சனை மக்களுக்கு தெரியல, மக்களோட பிரச்சனைக்கு அரசாங்கம் தெரிஞ்சாலும் அரசாங்கம் வந்து மக்களோட பேசி என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. அதெல்லாம் இடைவெளி கூட்டிட்டு இருக்கு. அது பெரிய அதான் முக்கிய பிரச்சனை. இல்லை, இந்த சுங்கச்சாவடியில் வந்து அடிப்படையில் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. தனியாரெல்லாம் நஷ்டப்படுறாங்கன்னு ஒத்துக்க தயாராக இல்லை. நிறைய பேர் வரதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்க லாபம் வராமல் இருக்கலாம். இதுல என்ன ஒண்ணு செய்யலாம் அரசாங்கம். இவ்வளவு நாடு முழுக்க இதுல ஒரு வருத்தம் இருக்கு. அந்த ஒவ்வொரு சுங்கச்சாவடி ஓனரும் அங்க இருக்க லோக்கல் பீப்புள் ஒரு 10-15 பேர் பப்ளிக் கமிட்டி ஒன்று இது பண்ணி கன்சல்டேட்டிவ் கமிட்டி போட்டு அவங்களுக்கு மாசம் தங்களுடைய பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னாங்கன்னா வெளியில வரும். அது செய்ய அவங்களும் மூடு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, கோவம் வந்துட்டு இருக்காங்க. அந்த பயனாளிகளுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் ஒரு பிரிட்ஜ் வரணும். அந்த பிரிட்ஜ் வந்து அவங்க பேச தொடங்கினா இந்த பல சந்தேகங்கள். மாநில அரசோ மத்திய அரசோ மக்களாக எங்களுடைய விருப்பம், மக்களை சந்திக்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்களை போன்ற மக்கள் நலன் நாடும் அறிஞர்களையேனும் சந்தித்து குறைகளை, அதுக்கான தீர்வுகளை நீங்களே வச்சிருக்கிறீங்க, உணர்வார்கள் என்று நம்புகிறோம். உங்கள் பங்களிப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.